நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இந்த விரதம் பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசம் வருகின்றது. அதற்கு முந்தைய நாட்களில் நம்ம எப்படி விரதம் இருக்கலாம், எப்படி கடைப்பிடிக்கலாம், அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக உயர்ந்த பலன்களை தரும். வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றும் விரதம் மிக எளிமையான விரதம். கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலம் மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள். அதே போலதான் தைப்பூசம் வரும் நாளை முன்னிட்டு 48 நாட்கள், 41 நாட்கள் அல்லது 21 நாட்கள் விரதம் இருப்பார்கள். முருகனுக்கு ஒரு மாதம் விரதம் இருக்கும் வழக்கம் இன்றும் உள்ளது. விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதி பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகின்றோம். முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு 48 நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகின்றது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48, 41 அல்லது 21 நாட்கள் விரதத்தை துவங்கி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற முருகனுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்தன்று விரதத்தை முடித்து கொள்வார்கள். இந்த விரதம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்றது பார்த்திங்கன்னா, 48 நாட்கள் இருப்பவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் 41 நாட்கள் மட்டும் இருக்குன்றேன்னு நினைக்கிறவங்க ஜனவரி 2ஆம் தேதி இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் 21 நாட்கள் மட்டும் இருந்து நான் தைப்பூசத்தை அன்னைக்கு முடிக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 21 நாட்கள் மட்டும் இருக்கின்றவர்கள் ஜனவரி 22ஆம் தேதி இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த நாளில் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு புதுசாக பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக விரதம் இருக்கின்றீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு பிறகு வீட்டிற்கு பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் நெய்வேத்தியெல்லாம் எதுவும் செய்யலை, என்னால் முடியலன்ற பட்சத்தில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் அல்லது கற்கண்டு, ஒரு கைப்பிடி சர்க்கரை இதை ஏதாவது வச்சுட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 48 நாளாக, 41 நாட்களாக, 21 நாட்களாக நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எத்தனை நாள் கணக்கு பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நாளுக்கான முதல் நாளில் நீங்கள் இந்த விரத முறையை நீங்கள் கடைப்பிடிக்கணும். எப்படி விரதம் இருக்கலாம் ஆண் அல்லது பெண் பார்த்திங்கன்னா, விரதம் இருப்பவர்கள் ஒரு வேளை உணவை தவிர்த்துட்டு நம்ம விரதம் இருக்கலாம். இல்லை என்னால் ஒரு வேளையெல்லாம் உணவு தவிர்க்க முடியாது, நான் 3 வேளையும் சாப்பிட்டு ஆகணும், எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, நான் டயபெட்டிக் பேஷண்ட், பிபி பேஷண்ட், நான் மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா 3 வேளையுமே நீங்கள் சாப்பாடு சாப்பிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் குளிச்சுட்டு கோவிலில் போயிட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா வீட்டிலே முருகன் படம் இருக்கும், முருகன் படத்துக்கு டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் புதுசாக பூ மட்டும் போட்டுட்டு ஒரு நெய் தீபம் அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்கிற நேரத்தில் தினமும் கோவிலுக்கு போயிட்டு நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு வரலாம். எல்லாம் என்னால் டெய்லியெல்லாம் கோவிலுக்கு போக முடியாதுன்றவங்க வீட்டிலே என்ன பண்ணுங்க, முருகன் படத்துக்கு விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ்,
உங்களுக்கு தெரிஞ்ச வேல்மாறல் எந்த மந்திரம் வேணால் நீங்கள் முருகனுடைய மந்திரங்கள் நாமங்களை வந்து நீங்கள் சொல்லலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்றவங்க ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மந்திரங்களில் சொல்லிக்கிட்டே இருங்க. நெய்வேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் தேன் கலந்து நீங்கள் வச்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க ஒரு வேளை உணவு தவிர்த்தாலும் சரி, 3 வேளை உணவு உண்ணாலும் சரி, காலையிலையும் மாலையிலையும் குளிச்சுட்டு முருகன் படத்திற்கு அரளிப்பூ சாமந்திப்பூ சாற்றிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் தான் அந்த நாள் கணக்கு விரதம் வந்து முடித்ததுக்கான கணக்கு வரும். விரத நேரத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் பூஜை அறை செல்லாமல் மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். பெண்கள் வந்து டெய்லியும் வந்து தலைக்கு குளிக்கணுமா என்று கேட்டால் குளிக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு வெற்றிலை தீபம் சர்க்கோணம் கோலம் போட்டுட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனால் மற்ற நாட்களில் காலையும் மாலையும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். பூஜை செய்வதற்கு முன் விரத நாட்களில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். யாரிடமும் கோபமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். விரத நாட்களில் தினமும் வீட்டை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் ஒரு நெய்வேத்தியம் கம்பல்சரி செஞ்சு வச்சு படைக்கலாம். அப்படி கம்பல்சரி வந்து நெய்வேத்தியம் செய்ய முடியாதவர்கள் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் மற்றும் தினமும் புதிதாக மாற்றிக்கொண்டு நீங்கள் பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த விரதம் பிப்ரவரி 11ஆம் தேதி வரலையும் விரதம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடம் இருப்பது மிகவும் சிறப்பு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த விரதத்தை இருப்பதால் நல்ல பலன்கள் கண்டிப்பாக முருகன் நமக்கு தருவார். இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கும், செல்வம் பெருகும், குழந்தை பாக்கியம் கிட்டும். எப்பேற்பட்ட வீட்டில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் அனைத்தும் ஜெயமாகவே முடியும். இந்த விரதத்தை முறையாக கடைப்பிடித்து முருகப்பெருமானிடம் நம்மளுடைய குறைகள் அனைத்தும் நிறைவேற மனதார வேண்டிக் கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.